வணக்கம் மக்களே, வணக்கம் வணக்கம் வணக்கம். ஸோ எல்லோருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் பிரதர் ஒருத்தருக்கு வாழ்த்துக்கள். ஆக்சுவலாக நமக்கு அவர் இன்ஸ்டாகிராம் அதில் மெசேஜ் போட்டிருந்தாங்க, அதுலேயே நான் வாழ்த்திட்டேன். ஸோ அவர் இந்த வீடியோ பார்ப்பாங்க, அவரும் இன்னொரு தங்கச்சியும். ஸோ அர்ச்சனா மேம் அவர்களை பற்றி அவங்க சொன்ன விடயம், ஸோ எவ்வளவு தூரம் அர்ச்சனா இஸ் ஆல்வேஸ் ஸ்பெஷல் அண்ட் டிஃப்ரெண்ட் அப்படி என்பதற்கு இந்த விடயங்கள் இன்னொரு உதாரணம். சரிங்களா? அது என்னன்னு நான் சொல்லிக்க உங்களுக்கு புரியும். அடுத்தது ரொம்ப நாளா நான் இதை பத்தி பேசணும் அப்படின்னு எனக்கு சாப்பாடு உள்ளுக்குள்ள இருக்கும்ல, உள்ளுக்கு இருக்கைக்குள்ள அது நடுவில் நின்றுட்டுன்னா வெளியிலையும் வர முடியாம உள்ளுக்குள்ளேயும் போக முடியாம இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? அப்படித்தான். ஸோ ஜனனி மேமோட ரசிகர்கள் லாஸ்லியா மேம் அவர்களை அட்டாக் பண்றது, கம்பேர் பண்றது அப்படின்றது. ஸோ இப்போ இந்த பிக் பாஸ் சீசன் 7ல் லைவ் இல்லை அப்படின்னா, இந்த 24 மணி நேரம் இல்லைன்னா கதை என்ன? இப்போ பல பேருக்கு ஒரு டவுட் ஒன்று, இதற்கு முதல் நடந்த சீசன்லாம் லைவ் இல்லை, அப்போ என்ன மாதிரி இருந்திருக்கும் லைவ் இருந்திருந்தா அப்படின்னு ஒரு டவுட் ஒன்று இருக்கும். ஸோ ஏன்னா லைவ்ல தான் உண்மைகள் நிறைய தெரிஞ்சுது, நிறைய இல்லை 90% உண்மைகள் லைவ்ல தான் வந்துச்சு. 1 ஹவர்ல என்னடா பித்தலாட்டம் அப்படி தான் இருந்துச்சு. சரிங்களா? ஸோ சீசன் 3ல் பார்த்தீங்கன்னா லாஸ்லியா மேம் அவர்கள், கவினண்ணா அவர்கள், அது முடிஞ்சதுக்கப்புறம் லாஸ்லியா மேம் அவர்களுக்கு அவ்வளோ தூரம் நெகட்டிவிட்டி. பட் எதுக்கு அப்படின்றது தான். ஸோ ஒருவேளை லைவ் இருந்திருந்தா அது கண்டிப்பாக வேற மாதிரி இருந்திருக்கும். அந்த நெகட்டிவிட்டியை வச்சு இப்போ லாஸ்லியா மேம் அவர்களை ஜனனி மேம் அவர்களை கம்பேர் பண்ணி அட்டாக் நடந்து கொண்டிருக்கு. கண்டிப்பாக அதில் ஒரு உண்மையை நம்ம பேசணும். பிகாஸ் 3 பேர் இளைஞர்லேருந்து வந்தாங்க, லாஸ்லியா மேம், ஜனனி மேம், தர்ஷன் அவர்கள் இப்போ படங்கள் நடிச்சு கொண்டிருக்காங்க. பட் அதில் லாஸ்லியா அவர்கள் போட்ட எஃபெக்ட் அவங்களுடைய மனதைரியம் அளவுக்கு வேற யாருக்குமே இல்லை. அண்ட் அவங்க சாதித்த அளவுக்கு யாருமே இது வரைக்கும் சாதிக்கல. எப்பயுமே ஒருத்தருடைய நல்ல விடயங்களை, சாதனைகளை வெளியுலகுக்கு முதல் நபராக சொல்வது நான் சொல்லியிருக்கேன் 3 வருஷமா. அந்த விதத்தில் இந்த டோக்கும் இருக்கும். தயவு செய்து ஃபுல்லா பாருங்க, முடிஞ்ச பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே மக்களே, இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க. சரிங்களா? ஓகே, தலைவி அர்ச்சனா மேம் அவர்கள் இதுவரைக்கும் பிக் பாஸ்ல வந்த போட்டியாளர்கள் அவங்க ஸ்பெஷல் அப்படி என்பதை பல வழிகள்ல அவங்க நிரூபிச்சிருக்காங்க. வைல்ட் கார்டு என்ட்ரியா டைட்டில் அடிச்ச முதல் போட்டியாளர். எத்தனை ஷோ நடந்திருக்கு? ஹிந்தில 17 சீசன் முடிஞ்சிருக்கு, கன்னடத்துல 12 சீசன், தமிழ்ல 7, தெலுங்குல 7, அப்புறம் மலையாளத்தில் 5, மராத்தில 4, 3, 5 என்னவோ. ஸோ கிட்டத்தட்ட மோர் தேன் 35 சீசன். அதில் ஒருத்தங்க கூட ஒரு சீசன்ல கூட வைல்ட் கார்டு என்ட்ரியா வந்த நபர்கள் டாப் 3 டாப் 2க்குள்ள கூட போக முடியாம இருக்கக்குள்ள இங்க என்னடான்னா தலைவி 28வது நாள் வந்தாங்க. 19 கோடி ஓட்டு. இந்தியாவில் இருப்பவர்கள் மட்டும் தான் 19 கோடி, வெளியில பல கோடி. ஸோ அப்படி டைட்டில் அடிச்ச உடனே யாரா இந்த பொண்ணு, யாரா அர்ச்சனா, யார் அர்ச்சனா ரவிச்சந்திரன், எப்படி வைல்ட் கார்டு என்ட்ரியா அடிச்ச டைட்டில் பண்ணாங்கன்னு ரிவ்யூ பண்ண நபர்கள், வேறு மொழிகளில் ரிவ்யூ பண்ணவர்களே ஷாக் ஆறாங்க. அந்த அளவுக்கு அர்ச்சனா ரவிச்சந்திரன் அப்படின்னால ஸ்பெஷல். புல்லரிக்குமா? பேசைக்குள்ளே புல்லரிக்குது. சரிங்களா? அது அப்ப பாக்கிக்குள்ள பல பேருக்கு புரியாதது இப்ப பல பேர் ஒரு ப்ரௌடா பாக்குறாங்க. ஏன்னா சும்மா இல்ல, வைல்ட் கார்டு என்ட்ரியா வர்றாங்க, ஆல்ரெடி பல பேருக்கு ஒரு ஃபோமா இருக்குது. இப்போ காசுக்கு வேலை செய்யற கூட்டம், அதுக்கப்புறம் அவங்களுடைய குரூப், அவங்கள பத்தி பேசுறது, அது எல்லாத்தையும் விட அந்த ஷோ நடத்துற நபர், கோஸ்ட், பிக் பாஸ், எடிட்டிங் டீமு, டெக்னாலஜி டீமு, பிக் பாஸ் கொடுக்குற டாஸ்க்கு, உள்ளுக்குள்ள இருக்க 99% பேரு எல்லாருமே இந்த பொண்ணுக்கு எதிர்ப்பு. அப்படி இருந்தும் 19 கோடி ஓட்ல அவங்க டைட்டில் வின் பண்றாங்கன்னா அவங்களுடைய மனதைரியம், அவங்க பக்கம் இருந்த உண்மை, அவங்களுடைய தெளிவான சிந்தனை. சரிங்களா? சோ உண்மைக்கு இருக்கிற பவர் வேற எதுக்கும் இல்லை அப்படி என்பது அர்ச்சனா மேம் அவர்களுடைய வெற்றியை காமிச்சு. இப்படி ஒட்டுமொத்த இந்தியா, தி பிகெஸ்ட் ரியாலிட்டி டிவி ஷோ இன் இந்தியா பிக் பாஸ். சரிங்களா? அந்த பிக் பாஸ்க்கு இருக்கிற ஆடியன்ஸை போல எந்த ஷோவுக்குமே ஆடியன்ஸ் இல்லை. ஒட்டுமொத்த பேருமே யாரு அர்ச்சனா ரவிச்சந்திரன் அப்படின்னு திரும்பி பார்க்க வைத்தாங்க நம்மளுடைய தலைவி அர்ச்சனா மேம் அவர்கள். அப்படி ஒரு ஸ்பெஷலான ஒரு நபர், தனித்துவம் வாய்ந்த நபர். இப்போ அர்ச்சனாவோட ரெக்கார்டு அடுத்த சீசன் யாராவது உடைப்பாங்களா அப்படின்னு பேசுற அளவுக்கு, தமிழ் மட்டும் இல்லாம எல்லா லாங்குவேஜ்லயுமே அர்ச்சனா அவர்களை விட ஒரு 19 கோடியை விட அதிகமா ஓட்டு எடுக்க முடியுமா அப்படின்ற அளவுக்கு ஒரு ரெக்கார்ட் வச்ச நபர் நம்மளுடைய தமிழ் பொண்ணு, மக்கள் நாயகி அர்ச்சனா ரவிச்சந்திரன் அவர்கள்.
ஸோ அவங்க இப்படியே ஸ்பெஷல் தான், தனி ரகம் தான், சரிங்களா. சீஸ் சூப்பர் ஸ்டார். ஸோ அப்படி இருக்கக்குள்ள அவங்களுடைய தனி சிறப்பு இன்னும் பல வழிகளில் வருது. அப்படின்னா பல பேர் வெளியில் வந்தோடனே இன்டர்வியூக்கள் அது இதுன்னு கொடுத்து கொண்டிருக்கக்குள்ள எப்பயுமே ஒரு ஷோவில் பார்த்தீங்கன்னா அந்த ஷோவில் பெரிய நபர்கள், இப்போ WWE எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபைனல் மேட்ச்சில் பெரிய டாப்பில் இருப்பவங்களோட மேட்செல்லாம் எண்டிங்கில் தான் வரும் அந்த ஷோ முடியும். ஏன்னா மக்களை அப்படியே அந்த ஷோ பார்க்க வந்த மக்கள் ஒரு சூப்பர் ஸ்டாரோட மேட்சஸை போட்டு விட்டாங்கன்னா அவங்க பார்த்து போட்டு போயிடுவாங்க, சரியா. ஸோ அந்த ஷோவை ஃபுல்லாக ஆடியன்ஸை பார்க்க வைக்கிற இது யுக்தி என்ன அப்படின்னா அவங்களோட பெரிய நபர்களோட மேட்செல்லாம் ஃபைனல் தான் வைப்பாங்க. இங்கே கதை அப்படி தான். ஏன்னா சின்ன சின்ன பசங்க சின்ன சின்ன ஆளுகள்லாம் இன்டர்வியூ ஒரு நாளைக்கு 4 இன்டர்வியூக்கள் வந்து கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் மெயின் பிக்சர் ஹீரோயினோட இன்டர்வியூக்கள் வரும். ஸோ அப்படி அவங்களுக்கு ஒரு சிறப்பு இருக்கு. ஸோ அப்படி இருக்கக்குள்ள அர்ச்சனா மேம் அவர்கள் அந்த விதத்திலையுமே இப்போ இன்டர்வியூக்களாக இருக்கட்டும் இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் நிறைய பேர் நிறைய பப்ளிசிட்டி பண்ணி கொண்டிருக்காங்க. நெகட்டிவிட்டியில் போனவங்கலாம் நிறைய பப்ளிசிட்டி பண்ணி கொண்டிருக்காங்க. பட் இவங்க அதெல்லாமே இல்லை, சரிங்களா. தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் எப்படி எளிமையாக இருப்பார்களோ அப்படி தான் தலைவி அவர்களும். அவங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய வாய்ப்புகள் ஒரு பக்கம் போய்கொண்டிருக்கு. இங்கே இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அர்ச்சனா மேம் அவர்கள் எப்பயுமே படிப்புக்கு முன்னுரிமை கொடுக்குற நபர், சரிங்களா. ஸோ அதில் நிறைய பேர் நிறைய குட்டி குட்டி தங்கச்சிமார் தம்பிமார் அக்காமார் அண்ணாமார் ஈவன் இல்லத்தரசர்கள் பல பேர் அவங்களுக்கு ஒரு பேச்சஸ் வச்சு அட்மினாக இருக்காங்க. எல்லா சோஷியல் மீடியா, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், யூடியூப், வாட்ஸ்அப் அப்படின்னு. ஸோ அதில் வந்து பல பேர் இப்போ மாணவர்கள் செமஸ்டர்ஸ் எடுக்கிற மாணவர்கள் அட்மினாக இருக்காங்க. அதில் பல பேர் வந்து டிரெக்டாகவே போட்டிருப்பாங்க நாளைக்கு எக்ஸாம் அர்ச்சனா மேம் விஷ் பண்ணுறீங்களா அப்படின்னு. நேற்று கூட ஒரு ப்ரோ போட்டிருந்தாங்க, ஒரு தங்கச்சி ப்ரோ வந்து போட்டிருந்தாங்க. ஸோ இன்னைக்கு நம்மளுடைய இன்ஸ்டாகிராமுக்கு 2 மெசேஜ், ஒரு தங்கச்சி ஒரு தம்பி. அதில் ஒருத்தங்க வந்து போட்டது, அதில் ஒருத்தர் சிஸ்டர் சொன்னது எனக்கு வந்து எக்ஸாம் அது வந்து படிக்கணும், அதுக்கு வந்து தலைவி அவர்கள் வாழ்த்தி இருந்தாங்க அப்படின்னு அந்த ஸ்க்ரீன்ஷாட் போட்டாங்க. இன்னொன்று வந்து தம்பி ஒருத்தங்க ஐ எம் பாஸ் 5th செமஸ்டர் அண்ட் அச்சு அக்கா கன்கிராட்ஸ் பண்ணிட்டாங்க, இது போதும் எனக்கு, லைஃப்பில் மறக்க மாட்டேன், அர்ச்சனாசம் ஃபார் எவோ அப்படின்ற மாதிரி. ஸோ அதை வந்து நமக்கு அனுப்பியிருந்தாங்க. அவரும் அவருடைய ஸ்டோரியில் போட்டிருக்காரு. நான் என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போட்டு நான் அதை வந்து போடுறேன். கன்கிராட்ஸ் அப்படின்ற மாதிரி தலைவி அவர்கள் போட்டிருக்காங்க, சரிங்களா. சீமக்களே அவங்க எவ்வளவு தூரம் எளிமையாக இருக்காங்க, எந்தவித பந்தாவும் இல்லாமல் இருக்காங்க, ரசிகனை ரசிக்கும் தலைவி அப்படின்றத காமித்து கொண்டிருக்காங்க அப்படி என்பது இதன் மூலம் கிளியராகவே பிக் பாஸுக்கு முதலும் சரி பிக் பாஸ்லையும் சரி இப்பையும் சரி சி இஸ் ஆல்வேஸ் ஒரே மாதிரி தான், சரிங்களா. ஸோ அதனால தான் அந்த 19 கோடி ஓட்டு இந்தியன் பிக் பாஸை திரும்பி பார்க்குது தலைவி அவர்களை எண்ணம் போல வாழ்க்கை, சரிங்களா. ஸோ இது வந்து தலைவி அவர்களுடைய டுடே அப்டேட். நிறைய விடயங்கள் பேக் டு பேக் வரும். மார்ச் மாதம் தரமான சம்பவம் பண்ணலாம், சரிங்களா. இது அர்ச்சனா மேம் அவர்கள் பற்றிய அப்டேட், சரிங்களா. ஓகே, அடுத்தது வந்து லாஸ்லியா வர்சஸ் ஜனனி அவர்கள். லாஸ்லியா மேம் வர்சஸ் ஜனனி மேம் அவர்கள். இலங்கையிலேருந்து ஒருத்தங்க வந்து இப்போ இருக்க ஜென்ரேஷனில் முதல்லலாம் நிறைய பேர் வந்தாங்க. நம்ம எம்ஜிஆர் சார் அவர்கள், வாத்தியார் மலையகத்திலேருந்து தான் வந்தார். அப்புறம் இன்னொரு ஃபேமஸான டைரக்டர் பேர் வாயில வரையில நிறைய பேர் இருக்காங்க, சரிங்களா. முத்துராமன் சார் ஏதோ ஒரு பேர் ஒன்று, சரியா. அப்போ அது அந்த ஜென்ரேஷன் வேற. பட் இப்போ இருக்கின்ற நம்ம ஜென்ரேஷனுக்கு இலங்கையில இருந்து ஒருத்தங்க வந்து இந்தியன் சினிமாவில் சாதிக்க முடியுமானா முடியும் அப்படின்னு காமித்த நபர் வந்து லாஸ்லியா அவர்கள், சரிங்களா. ஆக்ஷன் கிங் அர்ஜுன் சார் அவர்கள், ஹைபயான் சிங் சார் அவர்கள், பெரிய ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி, அதில் ஃப்ரெண்ட்ஷிப் என்ற ஒரு படம். அந்த படத்தில் இவங்க தான் ஹீரோ ஹீரோயின், இவங்களை வச்சு தான் கதை. இதுதான் அவங்களோட முதல் படம். யாருக்கு கிடைக்கும்? கிடைச்ச நபர்கள் எல்லாம் ரொம்ப, அதாவது இது வரைக்கும் இந்தியன் சினிமாவில் அவங்க நாடகம் நடிக்கல, எந்த ஷோலையும் ஐ மீன் பிக் பாஸ் ஒரே ஒரு ஷோ தான். பட் அதுக்கு முதல் வேற எந்த நிகழ்ச்சிகளையும் அவங்களோட முகம் தெரியாது. ஸோ எந்த ஆல்பமும் அவங்க பண்ணல. ஸோ இந்தியன் மக்கள், தமிழ்நாட்டு மக்களுக்கு புதியதொரு முகம், ஜஸ்ட் ஒரு 100 நாளாக தெரியும் அப்படின்றக்குள்ள ஒரு பெரியதொரு வாய்ப்பு. ஸோ வேற யாருக்குமே அப்போ அந்த டைமில் நான் சொல்றது 2020க்கு முதல், சரிங்களா. ஏன்னா சீசன் 3 2019 வந்துச்சு. ஸோ அந்த 2020க்கு முதல் அதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பெரியதாக பார்க்கப்பட்டது. அறிமுகம் இல்லாத ஒரு பொண்ணு ஒரு பிக் பாஸ்ல வந்து வேற ஒரு நாளில் இருந்து வந்து இப்படி பண்ண முடியுமா, இப்படி ஜொலிக்க முடியுமான்னு ஜொலித்து காமித்தவர் லாஸ்லியா நேசன் மேம் அவர்கள், சரிங்களா. அர்ஜுன் சார் அவர்கள் அந்த படத்தில் இருக்காரு, ஹைபயான் சிங் சார் அவர்கள் இருக்காங்க. அப்புறம் வந்து
சதீஷ் சார் அவர்கள் இருக்காரு, பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி. ஸோ அண்ட் இன்னொன்று மலையாளத்தில் பிரம்மாண்டமான ஒரு ஹிட்டான ஒரு படத்தோட ரீமேக் தான் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணுறது. ஸோ அதில் வந்து இவங்க வந்து மெயின் லீடு, இவங்களை வச்சு தான் கதை. ரெண்டாவது படம் கூகுள் குட்டப்பான்ற படம். KS ரவிக்குமார் சார், சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த் சார் அவர்கள், கமல்ஹாசன் சார் அவர்கள், ஸோ இப்படியான லெஜெண்ட்ஸை வச்சு படம் எடுத்தவர். ஸோ லெஜெண்ட் ஆக்ட்ரஸை வச்சு படம் எடுத்தவர். லாஸ்ட்லி அவர்களை ஹீரோயினா வந்து போடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அன்னலட்சுமியோ ஏதோ ஒரு படம் ஒன்று, அதில் இவங்களுக்கு ஒரு ஆக்ஷன் ரோல் ஒன்று. அதுக்கப்புறம் ஆரி அர்ஜுனன் அவர்களோட ஒரு படம் ஒன்று. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டர் பூர்ணாஷ் அவர்கள், அப்புறம் அவந்திகா மிஸ்ரா அவர்கள் அவங்களுடைய இன்னொரு படம் ஒன்று. இன்னொன்று வந்து பேர் இல்லாத ஒரு படம் ஒன்று, அதில் இவங்க தான் ஹீரோயின். இதெல்லாம் பேக் டு பேக் இருக்க. அப்போதான் கொரோனா வந்துச்சு. அந்த கொரோனா வந்தோடனே இந்த படத்துக்கான வேலைகள் அது எல்லாமே ஸ்டாப் பண்ணப்பட்டது. அப்போ அந்த கொரோனாட எஃபெக்டே பெருசாக இருந்தபடியா, எல்லாமே ஸ்டாப் பண்ணப்பட்டபடியா அந்த படங்கள் சிலது ஆக்டர் பூர்ணாஷ் அண்ட் லாஸ்லியா மேம் அவர்கள் அவங்க நடித்த படம் பாதியில் இருக்கு. அதுக்கப்புறம் ஆரி அவர்களுடைய படம் இது, அதுவும் வந்து அது அப்படி வச்சிருக்காங்க. ஸோ அப்படி இருந்தும் இந்த நடுவில் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பு கூகுள் குட்டமனுக்கு அப்புறம் எந்த இதுவுமே இல்லை. இவ்வளவு கேப் இருந்தும் நடுவில் ஒரு நெகட்டிவிட்டி, எதுக்கு நெகட்டிவிட்டி அந்த பொண்ணுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னே இல்லை. சீசன் 3ல நமக்கு உள்ள என்ன நடந்துச்சு, எதுவும் நடந்திருக்கும் அப்படின்றதுக்கு உதாரணம் இந்த சீசன் 7ல நடந்த ஒரு கேவலமான விடயங்கள். லைவ்ல ஏதோ நடக்கும், ஆனால் எபிசோட்ல எதையோ காமிப்பாங்க. அப்போ அறிவிருக்கிறவங்க ஓகே சீசன் 3ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு இருக்கலாம். இன்னொன்று லாஸ்ட்லி அவர்கள், கவின் அவர்கள் இந்த கவிலியான்ற டாபிக்கை வச்சு தான் அவங்களுக்கு ஒரு நெகட்டிவிட்டி. அப்போ லாஸ்ட்லியா வந்து எந்த விதமான இந்த இப்போ பண்ணுறாங்கல்ல சீசன் 6ல சீசன் 7ல நடந்த மாதிரி எந்த விதமான அறிவிற்கத்தக்க விடயங்களும் கவினோ லாஸ்ட்லியாவோ பண்ணல. 2 தடவை ஹேண்ட் ஷேக் பண்ணியிருப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்க தொடக்கூட இல்லை ஒருத்தர். அவ்வளோ டீசென்சியாக இருந்திருக்கும். அப்போ அந்த பொண்ணுக்கு யார் நெகட்டிவிட்டி கொடுக்குறாங்கன்னா இலங்கையில இருந்து தான் பாதி பேர். ஏன்னா வைத்தறிச்சல், நாங்கள் இப்படி இருக்கோமே, லாஸ்ட்லியா இப்படி இருக்காளே, கஷ்டப்பட்ட குடும்பத்திலேருந்து வந்த ஒருத்தி வந்து இப்படி இருக்காங்க. வைத்தறிச்சல் பட்டவன் உருப்பிட்டதா சரித்திரமே இல்லை. இலங்கையில இருக்கிறவங்க தான் அப்படின்னா, சில பேர் வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் அந்த பொண்ணு மேல வந்து எரிச்சல், சில பேர் 2 வீதம் 1 வீதம், சரிங்களா? ஸோ அப்போ அவங்க என்னன்னா ஒருத்தர் 4-5 ஐடியில் வந்து அவங்க ஏதாவது ஒரு போஸ்ட் போட்டால் ஒரு நெகட்டிவிட்டி, இது அவங்க அப்படியே ஒரு அந்த விதத்தில் ஒரு நெகட்டிவிட்டி. ஸோ நடித்த படங்கள் வர காத்திருக்கு பெண்டிங்கில், இங்கால ஒரு நெகட்டிவிட்டி. பட் அப்படி இருந்தும் அந்த பொண்ணு விடாமுயற்சி, நம்பிக்கை, மன தைரியத்தோட ஸ்ட்ராங்கா நிற்கிறாங்க. இதுக்கு நடுவில் 4 மாசத்துக்கு முதல் லாஸ்ட்லி அவர்களுடைய ஒரு ஆல்பம் பாடல் வருது. 1 வருஷமா லாஸ்ட்லி அவர்களுடைய ப்ராஜெக்ட், 1 வருஷம் இல்லை, அந்த பாடல் வர முதல் ஒரு 7-6 மாதங்களுக்கு முதல் வந்து எந்த ப்ராஜெக்ட்டுமே இல்லை. கடைசியாக கூகுள் கிட்ட வந்தா படம் வந்துச்சு. அதுக்கப்புறம் எந்த விதமான மெயின் இதுவுமே இல்லை, பெரிய இன்டர்வியூக்களுமே இல்லை. ஆனா அந்த பாடல் 1.1 மில்லியன் வியூ 4 மாசம், 4 மாசத்துல 1.1 மில்லியன் வியூ. அண்ட் அடுத்தது இன்னொரு பாடல், அதையுமே வந்து 1 மில்லியன் கிட்ட போயிருக்கு, சரிங்களா? அண்ட் லாஸ்ட்லி அவர்கள் எந்த போஸ்ட் போட்டாலும் 1 லேக் கிட்ட லைக். திஸ் இஸ் பவர் ஆஃப் லாஸ்ட்லியா. எந்த இலங்கையில வந்த நபர்களுக்கும் இப்படியான இது வந்து இல்லை, இந்த மனதைரியம் வந்து இல்லை. எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா லாஸ்ட்லி அவர்கள்ட்ட எவன் என்ன கதறினாலும் பரவாயில்ல, என்ன சொன்னாலும் பரவாயில்ல, என்னுடைய இலக்கு இது, என்னுடைய எய்ம் இது அப்படின்னு. இப்போ ரோட்ல நம்ம போவைக்குள்ள ஏதாவது குறைக்கும் இல்லை, குறைக்க விட்டு போட்டு நம்ம என்ன அதோட சேர்ந்து குறைப்போமா? இல்ல, நம்ம பாதையை நோக்கி போவோம் இல்லை. அப்படி அந்த பொண்ணு போறாங்க பாருங்க, சல்யூட் லாஸ்ட்லியா, சரிங்களா? இப்ப சினிமாவை பொறுத்த வரைக்கும் நம்ம எடுத்த உடனே சாதிக்க முடியாதுப்பா, சரிங்களா? எடுத்த உடனே சாதித்தவர்கள் ஒரு 2-3 பேர் தான். நின்று நிதானமா பல தோல்விகளை தாண்டி அதுக்கப்புறம் ஜொலித்தவர்கள் தான் பல பேர். பூஜா கேட்டச்சு அவங்க எப்ப வந்தவங்க? மூமுடி படம் வரைக்குள்ள வந்தவங்க 2004 2003. பட் அவங்களுக்கு 2014 அப்புறம் தான் அவங்களுக்கு வெளிச்சம் கிடைச்சது. 10 வருஷம் நின்னதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு வெற்றியில கிடைக்குது. இதான் சினிமா. லாஸ்ட்லி அவர்களுக்கு இப்ப 24-25 வயசு தான், சரியா? ஸோ இப்போ காலம் மாறிட்டு 40 வயசுலயும் ஹீரோயின்ஸா நடிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு அப்படி பார்த்தாலும் 12-14 வருஷம் இருக்குப்பா வெளியில. ஷி வில் ராக், மார்க் மை வேர்ட்ஸ், சரிங்களா? ஓகே, இது வந்து லாஸ்ட்லி அவர்களை பத்தி பல பேர்
இப்போ ஜனனி மேம் அவர்களுடைய ஒரு பாடல் வந்துச்சுல, அதுக்கு கீழே போட்டவர்கள், லாஸ்லியா மேம் அவர்களுடைய அந்த போஸ்ட்டுக்கு கீழே இந்த நீ என்ன மேம்னு சொல்றான்னு சில பேர் எங்கிட்ட வருவாங்க, என்ன கல்வி ஊத்துறவங்களும் பல பேர் இருக்காங்க. என்ன வளர்த்தவர்கள் அப்படிப்பா, என்னோட வளர்ப்பு பிறப்பு அப்படி இருக்கு, சரியா சொல்லிக்கிறேன். ஓகே ஓகே ஸோ இது இந்த லாஸ்லியா மேம் அவர்களை பற்றி கதறிக்கொண்டிருந்தவர்களுக்கு பதில் வீடியோ. சரி, அடுத்தது ஜனனி மேம் அவர்களுடைய அப்டேட் நீங்க ஏன் இப்போ பேசுறீங்க அப்படின்னா, பெரிய அப்டேட் எதுவும் வரல, சரிங்களா. ஸோ இப்போ ஆஃப்டர் பிக் பாஸ் 1 இயர்ல நம்ம இப்போ நான் சொல்லிக்குள்ளே நான் சொல்லியிருப்பேன், அவங்க ஒரு நெக்ஸ்ட் ஸ்ரீதேவி மேம் அளவுக்கு வர்றதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு அப்படின்னு. ஸோ அப்போ என்னுடைய இது அந்த அளவுக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் அவங்க பண்ணணும். அது ஒஃபிஷியலா ஒரு அப்டேட்டை இப்போ லாஸ்ட்லி அவர்களுக்கெல்லாம் கே. ரவிக்குமார் சார் அவர்கள் அந்த பெரிய தயாரிப்பு நிறுவனங்களே ஒரு படம் எடுக்கும்போது சொல்வார்கள், அதைத்தான் நாம சொன்னோம். இங்க ஜனனி மேம் அவர்களோட இது சத்தியமா ஒண்ணுமே தெரியாது. ஒரு விடயம் பாருங்க, அது உண்மையா பையா அப்படின்னே தெரியாது. இந்த பாடல் கூட 1 வருஷத்துக்கு முதல் அப்டேட் வந்துச்சு. அப்பவே நான் சொல்லிட்டேன் இது வருமா வராதான்றதே தெரியாது அப்படின்னு. கடைசியா இப்போ 2 கிழமைக்கு முதல் தான் வந்துச்சு, பெருசா ரீச் ஆகல, சரிங்களா. ஸோ ப்ராப்பரான ஒரு இதை வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பாக நான் ஒருத்தங்க பெரிய ஒரு கம்பெனி அவங்க ப்ராப்பரான ஒரு அப்டேட் கொடுத்துக்கலாம். கண்டிப்பாக அந்த அப்டேட்டை நான் சொல்லுவேன், சரிங்களா. ஸோ அதே நேரத்தில் ஹார்ட் ஒர்க், டெடிகேஷன், பேஷன் இதுதான் ஒருத்தரை சினிமாலையும் சரி எந்த துறையிலையும் சரி ஜெயிக்க வைக்கும், சரிங்களா. அண்ட் இன்னொன்று, லாஸ்ட்லி அவர்களுக்கும் எக்கச்சக்கமான விளம்பரங்கள், இந்த மேக்கப் இது அதெல்லாம் வருது. பட் லாஸ்ட்லி அவரோட ஃபோக்கஸ் தமிழ் சினிமா, அதில் வெறித்தனமாக இருக்காங்க. இந்த புலி இருக்குல்ல, அந்த புலி அது ஒரு இறைக்காக எவ்வளவு நேரமானாலும் காத்திருக்கும். அந்த இறை வந்தோன்னா அதை வேட்டையாடும். லாஸ்ட்லி அப்படிதான், அது கிடைக்கிற எல்லாத்தையும் எடுத்து சாப்பிடாது, சரிங்களா. அது எனக்கு லாஸ்ட்லியா மேம் கிட்டையும் லாஸ்ட்லியா அவர்களை போல இருக்கிற பல மனதைரியம் முடிச்சவர்கள்ட்ட ஆணோ பெண்ணோ அவங்க அப்படியான நபர்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும், சரிங்களா. ஸோ ஜனனி மேம் அவர்களுக்கு கண்டிப்பாக அவங்களோட திறமை இருக்கு. திறமை தான்ப்பா முக்கியம், திறமை தான் ஒருத்தரை கொண்டு போகும். இப்போ நம்ம பெரிய ஆள் ஆகணும்னா சில பேர் இந்த அழகு அழகு அழகுன்றாங்க, அழகெல்லாம் ஒன்றுமே இல்லை, சரிங்களா. அழகை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. திறமை, மனதைரியம், நம்பிக்கை, விடாமுயற்சி இதுதான் யாராக இருந்தாலும் சரி எந்த துறையாக இருந்தாலும் சரி சாதிக்க முடியும், சரிங்களா. ஸோ ஓகே, ஸோ கண்டிப்பாக ஜனனி மேம் அவர்களுடைய பெரிய ப்ராஜெக்ட் இப்போ லியோல தளபதி அண்ணா விஜய் அண்ணா கூட நடிக்கக்குள்ள நம்ம கிட்டத்தட்ட டிசம்பர்ல இருந்து ஜூன் வரைக்கும் நம்ம அதை பற்றி பேசியிருப்போம், அவங்க கொடுக்குற அப்டேட்டை சொல்லியிருப்போம். ஸோ அது போல ஒரு அப்டேட் வரைக்குள்ள கண்டிப்பாக நான் முதலான அப்டேட்டை கொடுப்பேன், ப்ராப்பரான ஒரு அப்டேட், சரிங்களா. ஸோ ஒன்று இருக்கா இல்லையா என்ன வருமா வராதான்னு இருக்கக்குள்ள நம்மளும் சொல்லக்கூடாதுல்ல. அதே நேரத்தில் ஜனனி மேம் அவர்கள் இனி அடுத்த ஸ்டெப்புக்கு போயிட்டாங்க, பிக் பாஸ் முடிஞ்சு. ஸோ எல்லாம் அதுக்கப்புறம் அவங்களோட இது ஃபுல்லாக சினிமாவோட ஒரு அப்டேட்டாக இருக்கணும்ன்றது. ஏன்னா அவங்க த்ரிஷா மாதிரி ஆகணும்னு தான் வந்தாங்க. ஸோ அப்படியான வாய்ப்புகள் அப்படியான அப்டேட் வரைக்குள்ள கண்டிப்பாக நானும் சரி பல மீடியாக்களும் சரி பேசுவார்கள், சரிங்களா. அதுக்கு தான் நம்ம வெயிட் பண்ணுறோம், சரிங்களா. பல பேர் கேட்டீங்க ஏன் ஜனனி மேமோட அப்டேட் இல்லை, ஏன் இதை பேசுறீங்க இல்லைன்னு. ஸோ நான் வெயிட்டிங், அவங்களுடைய பெரிய ப்ராஜெக்ட் சம்பந்தமான ஒரு அப்டேட் கண்டிப்பாக வரும். வரைக்குள்ள அதை பற்றி பேச ஐ எம் ரெடி, பேசுவோம், சரிங்களா. மக்களே, நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நான் என்னோட சக்ஸஸை இந்த மூடி மறைச்சி பட்டா பூசி பேசுகிற ஆள் இல்லை. மனசில் என்ன இருக்கோ அதை கண்ணை பார்த்து பேசுகிற ஆள் தான் நான். அதுக்காகத்தான் எனக்கு இவ்வளவு பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. ஸோ உங்களுடைய கருத்துக்களை தவறாமல் சொல்லுங்கள். நன்றி.